ஹலோ. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த ஆழமா அலசப் போறோம். அதாவது, இந்த அதிநவீன தொழில்நுட்பங்கள், ஏஐ, அப்புறம் நிமிடத்துக்கு நிமிடம் மாறுற கார்ப்பரேட் நெருக்கடிகள்னு ரொம்ப வேகமான ஒரு உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. டென்ஷன் இல்லாத ஆட்களே இப்போ இல்லைன்னு சொல்லலாம். கரெக்ட். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான லைஃப் ஹேக் ஒன்னு இருக்கு. ஆனா இந்த தீர்வ சிலிகான் வேலில இருக்கிற ஏதோ ஒரு டெக் கம்பெனி சிஇஓ உருவாக்கல. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. ஓ, அப்ப யார் உருவாக்குனது? 2500 வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள ஒரு மரத்தடியில ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, நீங்க புத்தர பத்தி தான் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. அதேதான். இன்னைக்கு நாம தூக்கமில்லாம தவிக்கிற ஓவர் திங்கிங், வேலை பழுவால வர்ற ஸ்ட்ரெஸ், அடுத்து என்ன நடக்குங்கிற பதற்றம்னு அத்தனை நவீன கால பிரச்சனைகளுக்கும் ரொம்ப துல்லியமான ஒரு உளவியல் தீர்வ அவர் அப்பவே கொடுத்துட்டு போயிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் கொடுத்தது ஒரு மத போதனையோ இல்ல தத்துவமோ கிடையாது. அது மனித மூளைய எப்படி ஹேக் பண்றதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். சூப்பர். அதான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். இந்த மூலத்தரவுகளை வச்சு அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னு நாம இப்ப டீகோட் பண்ண போறோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறைக்கும் இப்போ நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. அப்புறம் எப்படி அது நமக்கு செட் ஆகும்? மனிதர்களோட வாழ்க்கை முறை வேணா தலைகீழா மாறி இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம மூளையோட வடிவமைப்பு ஒரு சின்ன துளி கூட மாறவே இல்ல. நிஜமாவா? கொஞ்சம் கூட மாறலையா? கண்டிப்பா மாறல. அதாவது, அன்னிக்கு ஒரு வேட்டைக்காரனுக்கு காட்டுல புலிய பாக்கும்போது அவனோட மூளையில என்ன ரசாயன மாற்றம் நடந்து பயம் உருவாச்சோ, அதே மூளை தான் இன்னைக்கு உங்க மேலாளர் ஒரு கோபமான இமெயில் அனுப்பும்போது உங்களுக்கும் பதட்டத்தை உருவாக்குது. ஓஹோ. அப்போ ஆபத்துகள் மட்டும்தான் மாறி இருக்கு. புலிக்கு பதிலா இமெயில. ஆனா மூளையோட அடிப்படை பயமும் ஆசையும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். அதனால தான் புத்தரோட சிந்தனைகள் இன்னைக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனர் கூட இல்லாத அந்த காலகட்டத்துல மனித மனதோட ஆழமான அடுக்குகள்ல நடக்கிற நரம்பியல் மாற்றங்களை அவர் எப்படி அவ்வளவு துல்லியமா புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியம்தான். அதை கேக்குறப்பவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த பதற்றத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் மூல காரணம் எங்கிருந்து தொடங்குது? புத்தர் சொன்ன முதல் விஷயமான நீங்கள் நினைப்பதுதான் நீங்கள் ஆகிறீர்கள் அப்படிங்கறதுல இருந்தே தொடங்குவோம். கண்டிப்பா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆனா இத நாம ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி பல முறை கடந்து போயிருப்போம். நான் பணக்காரன் ஆக போறேன்னு நினைச்சா மட்டும் நான் அப்படி ஆயிட முடியுமா என்ன? வெறும் எண்ணம் எப்படி ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த யதார்த்தத்தையும் உருவாக்கும்? இது ஏதோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா உடனே கிடைக்கும்னு சொல்ற மாதிரியான மாயாஜால கருத்து இல்ல. இது முற்றிலும் நரம்பியல் சார்ந்த அறிவியல். நரம்பியல் வல்லுநர்கள் இத நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. யூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது, நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்த திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது உங்க மூளையில இருக்க நரம்புகள் அதுக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கிக்குது. ஓ, மூளையிலே ஒரு புது ரூட் உருவாகுதா? ஆமா, தொடர்ச்சியா என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிற அந்த முதல் நொடியில உங்க மூளை ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடும். அது உங்க உடலோட ஆற்றலையே குறைச்சிரும். உங்களை அறியாமலேயே உங்களோட அன்றாட செயல்கள் முடங்கிடும். அட, அப்போ எண்ணங்கிறது வெறும் சிந்தனை மட்டும் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது உங்க மூளை உடம்புக்கு கொடுக்கிற ஒரு நேரடி கட்டளை. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ நீங்க ஒரு காரை மலைப்பாதையில ஓட்டிட்டு போறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க கவனம் முழுசும் ரோட்ல தான் இருக்கணும். ம், சரி. ஆனா ஓரத்துல இருக்கிற பாதாளத்தையே பார்த்துட்டு ஐயோ கார் பள்ளத்துல விழுந்துடுமோன்னு நீங்க பயந்து அதையே பார்த்துட்டு இருந்தா உங்க கைகள் அறியாமலேயே ஸ்டியரிங் அந்த பள்ளத்தை நோட்டி திருப்பிடும் இல்லையா? எண்ணங்கள் அப்படிங்கறதும் இந்த ஸ்டியரிங் மாதிரி தானே? ரொம்ப அருமையான உதாரணம். அந்த காரோட ஸ்டீரிங் எப்படி இயங்குதுங்கிறத மூளையோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மூலமா நம்ம விளக்கலாம். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அது மூளையில என்ன பண்ணுது? இது மூளையில இருக்கிற ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படும். நீங்க எந்த எண்ணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அதுக்கான தகவல்களை மட்டும்தான் இந்த வடிகட்டி மூளைக்குள்ள அனுமதிக்கும். ஓ, அப்போ நான் பள்ளப்பையே நெவைக்கும் போது மூளை அந்த பள்ளத்தை தவிர ரோட்ல இருக்கிற பாதுகாப்பான பாதைகளை உங்க கண்களுக்கு தெரியாம மறைச்சிடும். அதனால தான் எண்ணங்களை சும்மா உருவாக்குறத விட நாம என்ன சிந்திச்சுட்டு இருக்கோம்னு ஒரு பார்வையாளனா கவனிக்கிறது அத்தனை முக்கியம். சூப்பர். அந்த கவனிப்பு தான் ஸ்டியரிங்க மறுபடியும் ரோட்டுக்கு திருப்புதுன்னு சொல்றீங்க. சரி, எண்ணங்கள் தான் நம்ம பாதைய தீர்மானிக்குதுன்னா அந்த எண்ணங்கள்ல ரொம்ப ஆபத்தானது எதுங்கிற தேடல் இயல்பாவே வருது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்மிட்ட இல்லாத ஒன்ன பத்தியே தொடர்ந்து சிந்திச்சு அது மேல வெறிகொண்டு அலையிறது தான் ரொம்ப ஆபத்தானது.
அதுதான் புத்தர் சொன்ன ஆசைதான் துக்கத்துக்கு காரணங்கிற அந்த புகழ்பெற்ற வரி. இல்லாத ஒண்ணு மேல நாம வைக்கிற எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல முடியுது, அதுவே ஸ்ட்ரெஸ்ஸா மாறுதுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஒரு மனிதனுக்கு தான் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற உந்துதலே அவன் கொள்ளும் ஆசையில தானே இருக்கு. எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும், என் தொழில்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஆசையே இல்லைன்னா நான் ஏன் டெய்லி காலையில எழுந்து கடுமையா உழைக்க போறேன்? நியாயமான கேள்விதான். ஆசையே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு சொன்னா அது மனிதர்களை சோம்பேறிகளா மாத்திடாதா? புத்தர் ஏன் மனிதர்களோட லட்சியத்துக்கு இப்படி ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு? இங்கேதான் ஒரு சின்ன தப்பபிப்பிராயம் இருக்கு. புத்தர் உழைப்பையோ இல்ல முன்னேற்றத்தையோ ஒருபோதும் தடுக்கவே இல்ல. இங்க நாம பயன்படுத்துற வார்த்தைகள்ல தான் குழப்பமே இருக்கு. வார்த்தைகள்ல குழப்பமா? அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கான நோக்கம் அல்லது லட்சியம்ங்கிறது வேற. ஆனா இல்லாத ஒண்ணு மேல நாம கொள்ளும் வெறித்தனமான ஆசைங்கிறது வேற. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா லட்சியம் உங்க மூளைக்கு ஒரு திசையை காட்டுது. சரி, அப்போ ஆசைனா என்ன? ஆசைனா என்னன்னா, அந்த பதவி உயர்வு கிடைச்சா மட்டும்தான் என் வாழ்க்கை முழுமையடையும், அது கிடைக்கலன்னா நான் தோத்து போனவன்னு உங்க ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரு வெளியுலக பொருள் மேல பிணைச்சு வைக்கிறது தான் ஆசை. ம் ரெண்டுமே ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த நுட்பமான கோட்டை எப்படி பிரிச்சு பார்க்கறது? நான் ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறேன், அது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அது லட்சியமா இல்ல ஆசையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அந்த பயணத்துல நீங்க எப்படி உணர்றீங்கங்கிறத பொறுத்தது அது. நீங்க உழைக்கும்போது உங்க கவனம் அந்த செயலோட மேல இருந்தா அது லட்சியம். மாறா ஒவ்வொரு நொடியும் எப்ப கிடைக்கும்னு ஒரு பதற்றத்திலேயே இருந்தா அது ஆசை. ஓஹோ, அந்த பதற்றம் தான் ஆசையோட அடையாளம். ஆமா. நம்ம மூளையில டோபமைன்னு ஒரு ரசாயனம் இருக்கு. ஆசைங்கிறது அந்த டோபமைனை தேடுற ஒரு முடிவற்ற ஓட்டம். ஒரு பொருள் கிடைச்ச உடனே மூளை அடுத்த பொருளை தேட ஆரம்பிச்சிடும். இது ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும் போலயே. அதேதான். அந்த ஓட்டத்தை, அந்த சுழற்சியை உடைக்கத்தான் திருப்தி அப்படிங்கறத பழகச் சொல்றார் புத்தர். திருப்தினா கிடைச்சதை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்துடுறதா? அதுவும் ஒரு முடக்கம் தானே? இல்ல. திருப்திங்கிறது முயற்சியை கைவிடுறது கிடையாது. நான் என் முழு உழைப்பையும் போட்டேன், அதுக்கான பலன் எதுவா இருந்தாலும் அதை நான் முதிர்ச்சியோட ஏத்துக்குவேன்னு நினைக்கிற அந்த மனநிலை தான் திருப்தி. ஓ, உழைப்ப குறைக்கிறது இல்ல, முடிவை ஏத்துக்கிற பக்குவம். கரெக்ட். அந்த திருப்தி இருக்கும்போது ஆசை உங்களை ஆட்டி படைக்கிற எஜமானனா இருக்காது, உங்க வண்டியை உந்தித் தள்ளுற ஒரு உந்து சக்தியா மட்டுமே இருக்கும். முடிவு உங்க கையில இல்லைங்கிறத முழுமையா ஏத்துக்கிறது தான் துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கான முதல் படி. விளைவை ஏத்துக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வைதான். இந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் ஏன் நமக்கு இவ்ளோ வலிய தருதுன்னு பார்த்தா, அது எல்லாமே நம்ம இப்போ நடக்கிற தருணத்துல இருந்து பிரிச்சிடுது. கண்டிப்பா. அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். ஆமா, இப்போ இருக்கிற நிமிஷத்துல வாழுங்கங்கிற அந்த அடுத்த கருத்துக்கு நம்ம வரலாம். ஒரு மனிதனோட மனத ஒரு டைம் மெஷின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். டைம் மிஷின் சுவாரஸ்யமா இருக்கே. இப்போ நீங்க இந்த உரையாடலை கேட்டுட்டு உங்க கார்லயோ இல்ல அறையிலயோ அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா உங்களோட மனமாகிய டைம் மெஷின் திடீர்னு 2015ல நீங்க ஒரு கூட்டத்துல செஞ்ச ஒரு சின்ன தப்பையோ ஒரு அவமானத்தையோ நினைச்சுக்கிட்டு அங்க போய் வருத்தப்படுது. நிறைய பேர்த்துக்கு இது நடக்கிறது தான். அடுத்த நொடியே 2030ல பொருளாதார நிலை என்ன ஆகுமோன்னு கற்பனை செஞ்சு அங்க போய் பதற்றப்படுது. இந்த டைம் மெஷின் எப்பவுமே இந்த நொடியில நிகழ்காலத்துல இருக்கிறதே இல்லையே. அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. மூளையில இதுக்கென ஒரு தனி பகுதி இருக்கு. அத டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அனு சொல்லுவாங்க. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னா அது எப்பவும் ஆன்லயே இருக்குமா? நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது மூளை தானாகவே கடந்த காலத்தோட நினைவுகளையும் எதிர்காலத்தோட கற்பனைகளையும் ஓடவிடும். அதனாலதான் நாம சும்மா இருக்கும்போது நிறைய ஓவர் திங்க் பண்றோம். ஆமா. வருத்தம்னா என்ன? முடிஞ்சு போன, இனிமேல் மாற்றவே முடியாத ஒரு செயலை பத்திய நம்மளோட விமர்சனம். கவலைனா என்ன? இன்னும் நடக்காத ஒரு விஷயத்தை பத்திய கற்பனை. இது ரெண்டுமே நிஜம் கிடையாது. ஆனா உங்க மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு நிமிஷம், நிஜமாவா? மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாதா? அது எப்படி சாத்தியம்? அதுதான் உண்மை. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவமானத்தை இப்போ நினைச்சு பார்த்தா அந்த நிமிஷத்துல உங்க உடம்புலயும் அதே ரசாயன மாற்றங்கள் தான் நடக்கும். ஓ, அப்போ உடம்பு அத நிஜம்னே நம்பிடுமா? கண்டிப்பா. இதயம் வேகமா துடிக்கும், கார்டிசோல்ங்கிற மன அழுத்தம் ஹார்மோன் சுரக்கும். நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்காக உங்க உடல் நிஜமாவே பாதிக்கப்படுது. கேக்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்றால் இந்த டைம் மிஷினை எப்படி நாம நிறுத்துறது? அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்ல இருந்து எப்படி வெளியே வரது? அதுக்கான ஸ்விட்ச் தான் இந்த நிகழ்காலம்.
உங்க மூளையால ஒரே நேரத்துல 2 மாறுபட்ட நெட்வொர்க்குகள்ல முழுமையா கவனம் செலுத்த முடியாது. அப்போ நாம நிகழ்காலத்துல கவனம் செலுத்தினா பழச மறந்துடுமா? ஆமா, நீங்க இந்த நொடியில உங்க சுவாசத்திலேயோ, நீங்க குடிக்கிற காஃபியோட சுவையிலயோ, இல்ல நீங்க செய்யற சின்ன வேலையிலயோ உங்க முழு உணர்வையும் குவிக்கும்போது மூளை அந்த பழங்கால மற்றும் வருங்கால சிந்தனை பாதையை அப்படியே துண்டிச்சிடுது. வாவ்! ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டெக்னிக். கவலையும் வருத்தமும் நிகழ்காலத்துல உயிர் வாழ முடியாது. அதுங்களுக்கு நினைவுகள்ங்கிற ஆக்சிஜன் தேவை. நிகழ்காலத்துல நீங்க இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் நிறுத்தப்படுது. நிகழ்காலத்துல இருக்குறங்கிற கருத்தாக்கம் தர்க்க ரீதியா ரொம்ப நல்லா புரியுது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அந்த டைம் மெஷினான மனத நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கிறது அத்தனை சுலபம் இல்லையே. ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிற மிகப்பெரிய சவாலே இதுதானே. உண்மைதான், அது ஒரு பெரிய சவால் தான். அதனாலதான் மனதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை கட்டுப்பாட்டில் வரும்ங்கிற அந்த இறுதி பகுதிக்கு நாம வர்றோம். கட்டுப்பாடற்ற மனம் எப்படிப்பட்ட ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்க அது ஒரு முரட்டு குதிரைக்கு நாம ஒப்பிடலாம். முரட்டு குதிரை. சொல்லுங்க. நீங்க ஒரு குதிரை வண்டியில பயணிக்கிறீங்க. அதை இழுத்துட்டு போற குதிரைக்கு எங்க போறதுன்னு தெரியாது. அது இஷ்டத்துக்கு முரட்டுத்தனமா ஓடுது. நீங்களும் உள்ள பயந்துகிட்டே பயணிக்கிறீங்க. இன்னைக்கு நாம காண்ற காரணமில்லாத கோபம், பொறாமை, பயம் இதெல்லாமே இந்த குதிரையோட முரட்டுத்தனம் தானே. ரொம்ப சரியான ஒப்பீடு. மூளையோட உணர்ச்சி மையமான அமிக்டாலா நம்ம கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறது தான் நீங்க முரட்டு குதிரைன்னு சொல்றீங்க. ஓ, அந்த அமிக்டாலா தான் முரட்டு குதிரையா? அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த குதிரையை கட்டுப்படுத்த மூலத்தரவுகள் காட்டுற வழிதான் விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். இந்த விழிப்புணர்வுங்கிறது என்ன? அந்த குதிரை வண்டியில உட்கார்ந்துகிட்டு அது முரட்டுத்தனமா ஓடுறத எதுவும் செய்யாம வெறுமனே வேடிக்கை பார்க்கறதா? இல்ல அதோட கடிவாளத்தை நம்ம கைகள்ல உறுதியா இழுத்து பிடிக்கிறதா? வெறும் பார்வையாளனா இருக்கணுமா இல்ல கட்டுப்படுத்தணுமா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அது வெறும் பார்வைதான். கோபம் வரும்போது எனக்கு இப்ப கோபம் வருதுங்கிறத உணர்றது தான் விழிப்புணர்வு. ஆனா நான் வெறும் வேடிக்கை பார்த்தா குதிரை இன்னும் வேகமா ஓடாதா? இல்ல, ஒரு முரட்டு குதிரையோட நீங்க சண்டை போட்டாதான் அது இன்னும் முரண்டு பிடிக்கும். உங்க கோபத்தையோ பயத்தையோ நீங்க அடக்க நினைச்சா அது கண்டிப்பா வெடிக்கும். ஆனா நீங்க அதை வெறும் பார்வையாளனா கவனிக்கும்போது ஒரு ஆழமான உளவியல் மாற்றம் அங்க நடக்கும். என்ன மாற்றம் நடக்கும்? ஒரு தூண்டுதலுக்கும், அதாவது ஒரு ஸ்டிமுலஸ்க்கும் உங்களோட எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளி தான் கடிவாளமா? எக்ஸாக்ட்லி. யாரோ ஒருத்தர் உங்களை கோவப்படுத்துறாங்க, அடுத்த நொடியே கத்துறதுங்கிறது குதிரை தறிகட்டு ஓடுறது. ஆனா நீங்க விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நொடி தாமதிப்பீங்க. அந்த ஒரு நொடி கேப். என் மூளை இப்ப கோப உணர்வை உருவாக்குது அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. நீங்க கோபமா மாறல, மாறாணி நீங்க கோபத்தை ஒரு வெளியாள் மாதிரி உணர்றீங்கிற அந்த பிரித்தறிதல் தான் கடிவாளம். வாவ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நான் கோபம் கிடையாது, கோபத்தை உணர்றேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, அந்த ஒரு நொடி இடைவெளியில நீங்க குதிரை கிடையாது, நீங்க வண்டியை ஓட்டுறவருங்கிற தெளிவு உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் குதிரை உங்களை இழுத்துட்டு போகாது, நீங்க சொல்ற பாதையில அது பயணிக்கும். விழிப்புணர்வுங்கிறது உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல, அந்த உணர்ச்சிகளுக்கும் நமக்கு உள்ள இடைவெளிய கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து. இப்போ நாம இந்த விரிவான உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச புத்தரோட சிந்தனையின் தூண்களை ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்ப்போம். கண்டிப்பா. முதலாவதா நரம்பியல் ரீதியா நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவதா லட்சியத்துக்கும் இல்லாத ஒண்ணு மேல வைக்கிற வெறிக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து ஆசையை எப்படி கையாள்றதுன்னு பார்த்தோம். மூன்றாவதா நம்ம மனமாகிய டைம் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு முழுமையா இந்த நொடியில வாழ்றது. இறுதியா முரட்டு குதிரையோட கடிவாளமாகிய விழிப்புணர்வை கையில எடுக்கிறது. இந்த 4 விஷயங்களும் ஏதோ புத்தகத்துல படிக்கிற தத்துவங்கள் கிடையாது. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த வேண்டிய கருவிகள். ஆமா, 100க்கு 100 உண்மை. நம்ம நவீன வாழ்க்கையோட முடிவற்ற போட்டிகளுக்கும் குழப்பங்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் எந்த பக்கவளைவும் இல்லாத ஒரே தீர்வு 2500 வருஷங்களா நம்ம கண் முன்னாடி தான் இருக்கு. இதை செயல்படுத்த தொடங்கினா நம்ம மூளையோட கட்டமைப்பையே நம்மால மாற்றி அமைக்க முடியும். கண்டிப்பா. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அழுத்தத்திலயோ இல்ல அடுத்து என்ன நடக்குங்கிற கவலையிலயோ இருக்கலாம். ஆனா அதுக்கான தீர்வு வெளி உலகத்துல இல்ல, உங்க மூளைக்குள்ள ஓடுற நரம்பியல் பாதைகள்ல தான் ஒளிஞ்சிருக்குங்கிறத நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். ஆமா, அந்த பவர் நம்ம கையில தான் இருக்கு. நிறைவா நீங்க தனிமையில சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு ஆழமான கேள்விய உங்க முன் வைக்கிறேன். உங்க பயம், பதற்றம் எல்லாமே இந்த முரட்டு மனதோட வெளிப்பாடுதானா,
இன்னைக்கு உங்க எண்ணங்கள கொஞ்சமும் மதிப்பிடாம, விமர்சிக்காம, உங்கள நீங்களே ஒரு அமைதியான பார்வையாளனா மட்டும் கவனிச்சுட்டு வந்தா, நாளைக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு புதிய யதார்த்தத்த உங்களுக்குள்ள உருவாக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.